ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு சயின்டிஃபிக் ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, திடீர்னு ஸ்பேஸ்லேருந்து ஏதோ ஒரு எரிக்கல் மாதிரியான ஒன்று நம்ம பூமியை தாக்குது. அப்படி அந்த எரிக்கல் நம்ம பூமியை தாக்குனதுக்கப்புறமா அந்த இடத்த சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயர் மாதிரி ஒன்று வருது. அந்த இடத்துல அந்த லேயர் வளர ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி நிறைய இடத்துல அது பரவ ஆரம்பிக்குது. இப்படி ஒரு லேயர் வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்ததுனால அதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் நிறைய பேரை உள்ளாடி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த லேயருக்குள்ளாடி போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியலை. இந்த நிலைமையில நம்ம படத்தோட ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து ஒரு 4 பேரும் அந்த லேயருக்குள்ளாடி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போறாங்க. அவங்க அந்த லேயருக்குள்ளாடி போனதுக்கு அப்புறமா அவங்க அதுக்குள்ளாடி பார்த்த நிறைய அதிசயமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்ரோஷமான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக சொன்ன கதை தான் அனஹிலேஷன். அண்ட் திஸ் இஸ் எபிக் விஷன் வாய்ஸ் ஓவர் சேனல். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம கதைக்குள்ளாடி போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லீனாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்கள் இவ்வளோ நாள் உள்ளாடி எப்படி இருந்தீங்க, அங்கே என்னென்ன சாப்பிட்டீங்க, உங்கள் கூட வந்த மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு மட்டும்தானே சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்க, ஆனால் 4 மாதம் அங்கே எப்படி சாப்பிட்டீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற ஒரே பதில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னதான் ஞாபகம் இருக்குது, ஏதாச்சும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அங்கே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அது என்னன்னா, விண்வெளியிலேருந்து எரிக்கல் மாதிரியான ஒன்று நம்ம பூமியை நோக்கி வந்து நம்ம பூமியில் இருக்க ஒரு லைட் ஹவுஸ் மேலே வந்து விழுது. அது விழுந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு லேயர் மாதிரியான ஒன்று உருவாகுது. நம்ம லீனா ஒரு பயாலஜிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க. செல்ஸை பற்றி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு செல் 2ஆக மாறும், 2 4ஆக மாறும், 4 8ஆக மாறும், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கெயின், அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷனுக்காக போன கெயின் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. இதை நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட பெட்ரூமில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே யாரோ வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவரை கட்டி பிடிச்சி அழுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுனாங்க. நம்ம ஹீரோயினும், இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, அப்படி என்ன மிஷனுக்காக தான் போனீங்க, எதுக்காக இவ்வளோ நாள் என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கேன் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் சொல்கிறாரு, ஐ டோன்ட் நோ. அதாவது ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோயின் சொன்ன அதே பதில் தான் இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டேபிளில் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எடுத்து அவர் குடிக்கிறாரு. அவர் குடிச்சிட்டு அந்த தண்ணியை வச்சா அந்த தண்ணியில் அவரோட வாயில் ரத்தம் இருந்திருக்கும் போல் அது அப்படியே தெரியுது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஆம்புலன்ஸை வர வச்சு கெயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஆம்புலன்ஸில் அவசரமாக அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் பேர் வழி மறிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு கெயின் கத்துறாங்க. அதனால அவங்களையும் மயக்க மருந்து கொடுத்து 2 பேரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல கண் விழிச்சு பார்க்குறாங்க. இந்த இடத்தோட பேர் ஏரியா எக்ஸ். அப்போ அந்த இடத்துல டாக்டர் வென்ட்ரஸ்ன்னு ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து கேன் திரும்ப வந்ததும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாங்க. நானும் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் அவர் எதுக்குமே பதில் சொல்லலை. நீங்கள் யார் முதல்ல, நீங்கள் எதுக்காக என்னை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, என்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வென்ட்ரஸ், உங்களோட ஹஸ்பண்டோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு இருக்கு, அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ எங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அந்த டாக்டர் வென்ட்ரஸ் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வெளியே காமிக்கிறாங்க. இவங்க இருக்க அந்த ஏரியா எக்ஸுங்கிற இடத்துல இருந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு மாதிரி நிறைய கலர்ஸில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று உருவாகியிருக்கு. இந்த லேயரோட பேர் ஷிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லைட் ஹவுஸில் ஏதோ ஒரு எரிக்கல் மாதிரியான ஒன்று வந்து விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த லைட் ஹவுஸை சுற்றி இந்த லேயர் மாதிரியான ஒன்று உருவாயிருக்கு.
அந்த லேயர் என்ன, அதுக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேரை உள்ளாடி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளாடி போனவங்க யாரும் திரும்ப வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த லேயர் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இடத்துல வளர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் நிறைய சயின்டிஸ்ட்டை வச்சு நிறைய பேரை உள்ளாடி அனுப்பி பார்த்தோம். ஆனால் உள்ளாடி போன யாருமே திரும்ப வரவே இல்லை. நிறைய விலங்குகள், ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே அந்த லேயருக்குள்ளாடி அனுப்பி பார்த்தோம். ஆனால் அது எல்லாமே அந்த லேயருக்குள்ளாடி போனதுக்கு அப்புறமா இங்கே கம்யூனிகேஷனே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த லேயர் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்போது இந்த உலகம் மொத்தமும் பரவ ஸ்டார்ட் ஆகிட்டு, இதை இப்படியே விட்டோம்னா நம்ம பூமி ஃபுல்லாகவே இது எக்ஸ்பேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக அனுப்பின சோல்ஜர்ஸ் குரூப்பில் கேனும் ஒருத்தர். அவர் மட்டும்தான் இந்த லேயருக்குள்ளாடி போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. ஆனால் அவரும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. நானும் இந்த ஏரியா எக்ஸ்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கூடவே இருக்காங்க. அந்த ஏரியா எக்ஸுங்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல தனியாக நின்று ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க. அவங்களோட பேர் அன்யா. அந்த அன்யா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அங்கே ஷெப்பர்ட்னு ஒரு பொண்ணும், இந்த சுருண்ட முடியோட பேர் ஜோசி, இப்படி 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அன்யா, ஷெப்பர்ட், ஜோசி இவங்க 3 பேரும் டாக்டர் வென்ட்ரஸோட அந்த ஷிம்மருக்குள்ளாடி போக போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஷிம்மருக்குள்ளாடி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அங்கே போய் என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கெய்னுங்கிறவர் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அந்த டாக்டர் வென்ட்ரஸை தவிர மிச்சம் இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம ஹீரோயின் டாக்டர் வென்ட்ரஸ் கிட்ட போயிட்டு நானும் இந்த ஷிம்மருக்குள்ளாடி வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு டாக்டர் வென்ட்ரஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பயாலஜிஸ்ட் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு 6 வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆர்மியில் ஒர்க் பண்ணதுனாலையும் அவங்க ஒரு பயாலஜிஸ்ட்டுங்கிறதுனாலையும் டாக்டர் வென்ட்ரஸ் இதுக்குள்ளாடி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் இவங்க 5 பேரும் அந்த ஷிம்மருக்குள்ளாடி போய்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம டாக்டர் வென்ட்ரஸ் தான் உள்ளாடி போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு டென்ட்டுக்குள்ளாடி தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து அங்கே இருக்க மற்றவங்க கிட்ட இந்த லேயருக்குள்ளாடி வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களும் எங்களுக்கும் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உள்ளாடி எடுத்துகிட்டு போன சாப்பாடை வச்சு இவங்க எல்லாரும் உள்ளாடி வந்து 4 நாள் ஆகியிருக்கு அப்படின்னு தெரியுது. எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நம்ம 4 நாள் இங்கே உள்ளாடி இருந்தோமா, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது எங்களுக்கும் எதுவும் தெரியலை, அதே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜோஷி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்க டிவைசஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேமரா எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த இடத்துலேருந்து வெளியே சிக்னல் மட்டும் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அவங்களோட கையில் இருக்க காம்பஸ் எடுத்து காமிக்கிறாங்க. ஆனால் அந்த காம்பஸ் ஒர்க் ஆகவே இல்லை. இங்கே வேறு ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஷெப்பர்ட் சொல்கிறாங்க, இந்த காம்பஸ் ஒர்க் ஆகலைன்னா என்ன, அதான் சூரியன் இருக்குல்ல, சூரியனை வச்சு உனக்கு திசையை பார்க்க தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம டாக்டர் வென்ட்ரஸ் கரெக்ட், ஆல்ரெடி நம்ம 4 நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, வாங்க நம்ம லைட் ஹவுஸை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக வியப்படைகிறாங்க. அது என்னன்னா, ஒரு செடியில் ஒரு பிரான்ச்சில் நிறைய ஸ்பீஷஸை சேர்ந்த பூக்கள் இருக்குது. இது எதையுமே நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியலை. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு செடியிலேயே வேறு நிறைய இனத்தை சேர்ந்த பூக்கள் எல்லாம் பூத்திருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதை நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜோஷி வெளியே வந்து நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளாடியிலேருந்து ஏதோ ஒன்று நம்ம ஜோஷியை இழுக்குது. எல்லாரும் பயந்து போய் உள்ளாடி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தண்ணியில் உள்ளாடி ஏதோ ஒன்று பிடிச்சி நம்ம ஜோஷியை இழுக்குது. இவங்க 4 பேரும் சேர்ந்து எப்படியோ அவளை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே பயந்து போய் அங்கே என்னதான் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்தையே உடச்சிக்கிட்டு ஒரு பெரிய அலிகேட்டர் ஒன்று வெளியே வருது. அதை பார்க்குறதுக்கே பயங்கர கொடூரமாக இருக்குது. அது வெளியே வந்ததும் மற்ற எல்லாரும் மாறி மாறி சுடுறாங்க. ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகலை. அப்போ நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விதத்துலேயே ஷூட் பண்ணுறாங்க. அந்த அலிகேட்டர் அங்கேயே காலி. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த அலிகேட்டரோட வாயை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு சுறாக்களுக்கு இருக்கிற பல் மாதிரியே அதோட பற்களும் 2 வரிசையில் இருக்கிற மாதிரி இருக்குது.
அந்த சுறாக்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் பல் இருக்குமோ அதே மாதிரி இந்த அலிகேட்டருக்கு இருக்குது. இதே மாதிரி அந்த ஷிம்மருக்குள்ளாடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வித்தியாசமான மியூட்டேஷன்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கிறத பார்க்குறாங்க. அதாவது ஒரு செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறது, இதோ இந்த முதலைக்கு சுறாக்களோட பற்கள் இருக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போது அந்த இடத்துலேருந்து ஒரு போட்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஷெப்பர்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய கதைகளை ஷேர் பண்ணுறாங்க. இந்த அணையா இருக்கா இல்லையா, அவள் ஒரு ட்ரக் அடிக்ட், அவளே இழந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சதுனால அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிஷனுக்குள்ளாடியே வந்திருக்கா. அதுக்கப்புறமா ஜோஷி அவள் நிறைய சூசைட் அட்டம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கா. அவளோட கை ஃபுல்லாகவே வெட்டுப்பட்டிருக்கும், அதனால தான் அவள் எப்போவுமே ஃபுல் ஸ்லீவ்ஸாக போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி, உன்னோட கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷெப்பர்ட் கிட்ட கேட்கும்போது, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவள் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. சரி, அப்போ டாக்டர் வென்ட்ரஸ் எதனால் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது, அவங்க தனியாகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பில்டிங் இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் அந்த பில்டிங்குள்ளாடி போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது, அதுக்குள்ளாடி போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த டீம் இந்த இடத்துக்கும் வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு போர்டில் ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு போல். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களோட ஹஸ்பண்டோட நேமும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டாக்டர் வென்ட்ரஸை தவிர மற்றவங்க யாருக்குமே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் கேன் அப்படிங்கிறது தெரியாது பார்த்தீங்களா. அதனால நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அங்கே நம்ம வென்ட்ரஸுக்கு ஒரு மெமரி கார்டு கிடைக்கிது. உடனே நம்ம ஜோஷி கிட்ட கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமராவில் இந்த மெமரி கார்டை போட்டு பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் ஒரு சோல்ஜரை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட கையில் கத்தி இருக்குது. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேன். அதில் நம்ம கேன் அவங்க கூட வந்த ஒரு சோல்ஜரோட வயிறை ஒரு கத்தியை வச்சு கீறுறாரு. அவரோட வயிற்றுக்குள்ளாடி அவரோட இன்டெஸ்டைன் ஒரு பெரிய பாம்பு மாதிரி நெளியுது. அதை அப்படியே அந்த கேன் கையில் எடுக்கிறாரு. இதை பார்க்கவே பயங்கர கொடூரமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இதுக்கு மேலே இதை பார்க்க முடியலை, ரொம்பவே கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நார்மலாக இருந்தவங்க இப்போ ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த அண்ணியா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் கிராஃபிக்ஸ், அவங்க எடிட் பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஷெப்பர்டும், இதை பார்த்தா உனக்கு கிராஃபிக்ஸ் மாதிரியா தெரியுது, எவ்வளோ பெரிய பாம்பு மாதிரியான ஒரு புழு அவன் வயத்தில் இருக்குது, அதை அவன் வயத்துக்குள்ளாட்டிலேருந்து வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பயங்கர பயத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த டாக்டர் வென்ட்ரஸை காணோம். அவங்கள தேடி இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த பாடி ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அதை சுற்றி நிறைய வேர்கள் மாதிரியான ஒன்று வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோ நடந்த இடம் தான் இது. அந்த ஆளோட பயத்தை வெட்டினாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஹீரோயின் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த செல் தானாகவே மல்டிப்ளை ஆகிறத பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. டாக்டர் வென்ட்ரஸ் தான் இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிற செக்யூரிட்டியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வென்ட்ரஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. இவங்க இருக்க இடத்த சுற்றி ஒரு வேலி இருக்குது. அந்த வேலியிலேருந்து தான் இந்த பயங்கரமான சத்தம் வந்திருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளாடி தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் என்னாச்சுன்னு சொல்லி வெளியே வந்து ஒரு பைனாக்குலர் வழியாக பார்க்கும்போது அந்த வேலியில் ஒரு பெரிய ஓட்டை போடப்பட்டிருக்கும். இதை பார்த்த உடனே ஏதோ ஒன்று உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி அவங்க கையில் இருக்க கன்னெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஷெப்பர்டை பயங்கரமாக இருக்க ஒரு மிகப்பெரிய உருவம் அங்கேருந்து கவ்வி இழுத்துட்டு போயிடுது. இங்கே இருக்க எல்லாரும் ஷெப்பர்டை காப்பாற்றுறதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் அது நம்ம ஷெப்பர்டை அந்த வேலியை தாண்டி கொண்டு போயிடுச்சு. அதனால இவங்க அங்கே போனாலும் இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இவங்க இங்கே வந்துடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அன்யாவும் ஜோஷியும் இதுக்கப்புறமா எங்களால் முடியாது, என்னோடய ஃப்ரெண்டு வேற செத்து போயிட்டா, நான் இந்த இடத்த விட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வென்ட்ரஸும், நம்ம இது வரைக்கும் லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே போகலை, நான் லைட் ஹவுஸ்க்கு போக தான் போகிறேன், நீங்கள் என் கூட வரதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட 6 நாளாக நம்ம நடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம திரும்ப போகணும்னா திரும்ப 6 நாள் ஆகும். ஆனால் அதுவே நம்ம இன்னும் 2 நாள் நடந்தோம்னா அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் போகிறதுல நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஒருவேளை நம்ம அந்த லைட் ஹவுஸ் பக்கமாக போயிட்டோம்னா அதுக்கப்புறமா இருக்க ஏரியாவில் அந்த பெரிய லேயர் எதுவுமே இருக்காது,
அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம், இதானே நமக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது இப்போ இவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் இவங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க அந்த காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த ஷெப்பர்டோட ஷூவை பார்க்குறாங்க. அந்த ஷூ மொத்தமாகவே ரத்த கரையாக இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் உள்ளாடி போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. இவங்க எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் மெதுவாக அவங்க கையில் கன்னை வச்சு உள்ளாடி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு மானை பார்க்குறாங்க. அந்த மானுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மானும் இருக்கு. அந்த 2 மானுமே எக்ஸாக்டாக ஒரே மாதிரி துள்ளி குதிச்சு போகுது. இப்போ இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையாக ஷெப்பர்டை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஷெப்பர்ட் ரொம்ப கொடூரமாக செத்து போய் கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்து அங்கே இருக்கவங்க கிட்ட ஷெப்பர்ட் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ திரும்பவும் இவங்க எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் போகிறாங்க. அங்கே நம்ம மனுஷங்க மாதிரியே மரங்கள் வளர்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே இருக்க செடி கொடிகள் எல்லாமே நம்ம ஹியூமன்ஸோட ஷேப்லேயே வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம ஜோஷியும் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹியூமன் ஜீன் ஆக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமனோட ஜீனில் அதுக்கு பாடி பிளானிங் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங்கோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹாக்ஸ் ஜீனுக்கு தெரியும். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸோட பிளானிங்குமே அந்த ஜீன் டிசைட் பண்ணிக்கும். அதை வச்சு தான் நம்ம பாடியவே அந்த ஜீன் வளர வைக்கும். ஆனால் இப்போ அந்த இலையோட ஜீனில் நம்ம ஹியூமன் ஜீனோட ஆக்ஸ் இருக்குது. இதுலேருந்து தான் நம்ம ஜோஷிக்கு ஒன்று தெரிய வருது. என்னன்னா உள்ளேருந்து சிக்னல்ஸ் வெளியே போகலை, வெளியேருந்து சிக்னல்ஸ் உள்ளே வரல, இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த ஷிம்மர் சிக்னல்ஸை பிளாக் பண்ணலை, இது ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ப்ரிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிசத்துக்குள்ளாடி ஒரு லைட் போச்சு அப்படின்னா அது இந்த பக்கம் ஸ்ப்ளிட் ஆகி நிறைய கலர்ஸாக காமிக்கும். அதாவது ஒரு லைட்டில் நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷ்ரிம்மருக்குள்ளாடி நிறைய டிஎன்ஏஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஒரு ப்ரிசம் எப்படி லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஷிம்மரும் ரிஃப்ராக்ட் பண்ணுது. ஆனால் இந்த ஷிம்மர் ரிஃப்ராக்ட் பண்ணுறது லைட்ஸை கிடையாது, ரேடியோ வேவ்ஸ், மனுஷங்க, விலங்குகள், செடி கொடிகள் இப்படின்னு எல்லாத்தோட டிஎன்ஏவே தான் ரிஃப்ராக்ட் பண்ணுது. அதனால தான் ஒரு ஸ்பீஷிஸோட டிஎன்ஏ இன்னொரு ஸ்பீஷிஸோட கலந்துருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டில் ஒரு பூ பார்த்தோம் இல்லையா, ஒரு பிரான்ச்சில் நிறைய பூக்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த முதலைக்குள்ளாடி சுறாவோட பல்லு, இந்த மாதிரி நிறைய மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு. எப்படி இந்த மரத்துக்குள்ளாடி ஹியூமனோட டிஎன்ஏ வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த முதலைக்குள்ளாடி சுறாவோட டிஎன்ஏ வந்திருக்கு. இது எல்லாமே இந்த ஷிம்மருக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஒரு வரைமுறையே இல்லாமல் ஒன்றோட ஒன்று மாறி மியூட்டேஷன் நடந்திருக்கு. இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஜோஷி கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ இவங்க எல்லாரும் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அன்யா ரொம்ப பயத்தில் உட்காந்துக்கிட்டு அவளோட கையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட கைக்குள்ளாடி ஏதோ ஒன்று நகர்ந்து போகிற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அன்யா பயந்துக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துடுறாங்க. ஆனால் கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நைட்டு எல்லாருமே தூங்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க கூட கள்ள தொடர்பில் இருந்திருப்பாங்க. அது அவங்களோட ஹஸ்பண்டான கேனுக்கு தெரிஞ்சுதான் அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷனுக்கு போயிருப்பார். இப்போ அந்த கனவு நம்ம ஹீரோயினுக்கு வருது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் திடீர்னு கண் விழிச்சு பார்க்குறாங்க. அப்போது அந்த அன்யா இருக்கா இல்லையா, அவளோட கையில் ஒரு கன்னை வச்சுட்டு எங்ககிட்டயே போய் சொல்லிட்டியான்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறா. திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா அவங்களோட வாயில் கட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இவங்கள மட்டும் இல்லை, இவங்களோட பக்கத்தில் ஜோஷியையும் வெண்ட்ரஸையும் அதே மாதிரி தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அன்யா அவளோட கையில் ஒரு செயினும் டாலரும் வச்சுருப்பா. அந்த லாக்கெட்டுக்குள்ளாடி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருக்குது. இந்த வீடியோவில் வந்தவன், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மிஷனுக்குள்ளாடி போனவன் உன்னோட ஹஸ்பண்ட், அதெல்லாம் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அன்யா கோபத்தில் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாரும் பயத்தில் இருக்காங்க.
இப்போ இவங்க எல்லாரையும் எதுக்காக கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்னியாவே சொல்றாங்க. என்னன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தரையா சாகடிக்குது. இங்க என்னடான்னா, நம்மள ஒரு சுறாவோட பல்லு இருக்க அலிகேட்டர் துரத்துது. அது மட்டும் இல்லாம ஷெப்பர்டை ஒரு கரடி சாகடிச்சதா நீ சொல்ற, ஆனா அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் எந்த கரடியுமே அங்க பார்க்கல. இது மட்டும் இல்லாம நேத்து என்னோட கையில இருக்க ரேகைகள் எல்லாமே நகர ஆரம்பிச்சுது. இப்போ மட்டும் நான் உங்க எல்லாரையும் கட்டி போடலன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? என்னோட வயித்தையும் கிழிச்சு முன்னாடி வந்தவனுங்க பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி பார்ப்பீங்க தானே? இந்த மாதிரி அவ சொல்லிக்கிட்டு அங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு வெளியிலேருந்து ஷெப்பர்டோட வாய்ஸ் அங்கே கேட்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துற மாதிரி இவங்களுக்கு கேட்குது. ஸோ இப்போ இவங்க 3 பேரையும் அங்கே விட்டுட்டு, ஷெப்பர்ட் நீ உயிரோடு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா வெளியே போகிறாங்க. அவங்க போன அடுத்த செகண்ட்ல பயங்கரமான சத்தம் கேட்குது. இப்போ இங்கே உள்ளாடி இவங்க 3 பேரையும் கட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க 3 பேரும் பயந்து போய் அசையாமல் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ உண்மையிலேயே ஒரு கரடி அந்த இடத்துக்கு வருது. இந்த கரடி அந்த ஷெப்பர்டை முன்னாடி இழுத்துட்டு போய் சாகடிச்சிருக்கும் பார்த்தீங்களா? இந்த கரடி தான் என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துது. அதாவது நம்ம ஷெப்பர்ட் சாகும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கத்திருப்பாங்க பார்த்தீங்களா? அதே சத்தம் இந்த கரடி இப்போ கொடுக்குது. நம்ம ஷெப்பர்ட் சாகும்போது அந்த ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொன்ன அந்த சத்தத்தை அப்படியே இந்த கரடி ரெகக்னைஸ் பண்ணி அதை அதுக்குள்ளாடியே மியூட்டேட் பண்ணி இப்போ இந்த கரடி அந்த ஷெப்பர்டோட வாய்ஸில் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கத்துது. இப்போ இவங்க எல்லாம் அசையாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கரடியோட வாயிலேருந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல வெளியே போன அன்னியா வரா. அவளை ஒழுங்காக இந்த கரடி அட்டாக் பண்ணல போல இருக்கு. அவள் கையில் கன் எடுத்துட்டு இந்த கரடியை சுடலான்னு சொல்லிட்டு வர்றா. இப்போ அவள் அந்த கரடியை சுடும்போது அந்த கரடி அப்படியே அன்னியாவை பிடிச்சி அவளை கொல்றதுக்காக பார்க்குது. இப்போ அந்த கரடி நம்ம ஹீரோயினை கடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஜோஷி ஒரு கன்னை எடுத்துட்டு வந்து அந்த கரடியை ஷூட் பண்ணி அங்கேயே சாகடிக்கிறா. இப்போ இவங்க எல்லாரும் பயங்கர பயத்துலையும் பதட்டத்துலையும் இருக்கும்போது இப்போ நம்ம டாக்டர் வென்ட்ரஸ் அங்கே வந்து சரி நாம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்னது கிளம்புறதா, இன்னும் நேரம் விடிய கூட இல்லை, இப்போவே நாம் இங்கேருந்து கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் வென்ட்ரஸும் உனக்கு ஏதாச்சும் புரியுதா இல்லையா, நம்ம இங்கே வந்து 6 நாள்லாம் ஆகலை, எனக்கு அப்படி ஆன மாதிரியும் தெரியல, நமக்கு நாள் கிடையாது, டைம் போய்கிட்டே இருக்கு, இங்கே டைம் சோன்ல ஏதோ பிரச்சனையும் இருக்கு, நீ வரையோ இல்லையோ இதை நான் தான் முடிச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேகை மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஜோஷியும் நம்ம ஹீரோயினும் தனியாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவகிட்ட போயிட்டு அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவளும் உனக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா, இந்த இடம் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்மளோட டிஎன்ஏவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இங்கே மனுஷனுக்கு, விலங்குக்கு, செடிக்கு இப்படின்னு தனித்தனியாக ஒரு டிஎன்ஏலாம் கிடையாது. இங்கே இருக்க எல்லாத்தோட டிஎன்ஏவும் கொலாஜ் ஆகுது. இந்த இடம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரிஸ்க் என்னன்னா அவங்களுக்கு இதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு என்னன்னா நீ வந்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் உங்கள் 2 பேருக்கும் இருக்க மாதிரி எந்த ஒரு மோட்டிவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜோஷி எழும்பி போகிறாங்க. இப்போ ஜோஷி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கை கால்லேருந்து செடிகள் முளைக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோயினும் ஜோஷியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா நம்ம ஜோஷியை காணோம். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க லைட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த லைட் ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேர்கள் மாதிரி வளர்ந்துருக்கு. லைட் ஹவுஸோட முன்னாடி நிறைய எலும்பு கூடுகள் எல்லாம் கிடக்கு. பயத்தில் நம்ம ஹீரோயின் மெதுவாக அதுக்குள்ளாடி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே செவத்து பக்கமாக ஒரு கருகின எலும்பு கூடு ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேமராவும் இருக்குது. அப்போ அங்கே இருக்க கேமராவை நம்ம ஹீரோயின் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேன் பேசுகிறாரு. நான் ஒரு ஹியூமன் பீயிங், என்னோட நேம் கேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, ஆனால் இப்போது நான் ஒரு ஹியூமன் பீயிங்கான்னு கூட எனக்கு ஃபீல் பண்ண தெரியல. என்னோட உடம்புல இருக்க சதைகள் எல்லாமே தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, என்னோட மூளை எல்லாம் குழம்புது, அதனால என்னால் இதை தாங்கிக்க முடியல, ஸோ நான் இதை விட்டு போகிறேன், ஒருவேளை இங்கேருந்து வெளியே போனால் லீனாவை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர்கிட்ட இருக்க கிரானைடை வெடிக்க வச்சு அந்த இடத்துலையே கருகிறாரு. இதை பார்த்து பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா இப்போ கேமராக்கு பின்னாடியிலேருந்து ஒருத்தன் உள்ளாடி வரான். அது யாருன்னா அது கேன்.
இப்போ செத்து போனது ஒரிஜினல் கேனா இல்லை இப்போ முன்னாடி வந்து நிற்கிறது ஒரிஜினல் கேனா அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ளாடியிலேருந்து யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னதான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு கன்னை எடுத்துட்டு பொறுமையாக அதுக்குள்ளாடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே டாக்டர் வென்ட்ரஸ் இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் வென்ட்ரஸோட முகத்தில் கண்கள் இல்லாமல் இருக்குது. இது நம்மளோட வியூக்கு பார்க்குறதுக்கு தெரியும், ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கும்போது தெரியாது. அதுக்கப்புறமா டாக்டர் வென்ட்ரஸ் திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ் நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறமா டாக்டர் வென்ட்ரஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட இதுக்குள்ளாடி அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நான் நினச்சேன். நம்ம இப்போ ஒன்று தேடி வந்தோம் பார்த்தியா, அது இப்போ எனக்குள்ளாடி இருக்குது. அதுக்கு என்ன வேணும்னு தெரியல, அது என்னவா வேணாலும் மாறும். அது இந்த உலகத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்குது. புதுசாக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு நினைக்குது. அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் இந்த உலகத்தோட அனேகிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அனேகிலேஷன்னா மொத்தமான அழிவு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதை தடுக்க முடியாது, இந்த உலகத்துல இது கண்டிப்பாக பரவ தான் போகுது அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களோட வாயிலேருந்து ஒரு ஒளி மாதிரி ஒன்று வெளியே வருது. அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போய் அதுலேருந்து ஏதோ ஒரு உருவம் மாதிரி ஒன்று வருது. இந்த உருவம் தான் வேற்று கிரகத்துலேருந்து இங்கே வந்திருக்கு, அதாவது ஒரு ஏலியன் மாதிரி. அதாவது இந்த உருவம் தான் இங்கே இருக்க டிஎன்ஏஸ் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு மானை பார்த்துருப்பாங்க இல்லையா, இந்த மானை மாதிரியே அது பக்கத்துல இன்னொரு மான் ஒன்று வளர்ந்துருக்கும். இன்னுமே அந்த மானை மாதிரியே காப்பி பண்ணி அதை அடாப்ட் பண்ணி அதை மாதிரியே மாறுறதுக்காக அந்த இன்னொரு மானை ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கும். அதாவது புதிய மியூட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் உருவாக்க ட்ரை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செடியில் நிறைய ஸ்பீஷிஸோட பூக்கள் வளர்றது, இந்த மாதிரி இந்த இடத்த ஃபுல்லாகவே இது படர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த உருவத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அது வந்து நம்ம ஹீரோயினோட ஒரு துளி ரத்தத்தை அது பக்கமாக இழுக்குது. இப்போ அந்த ஹீரோயினோட ரத்தம் அந்த உருவத்து மேலே பட்டோடனே இப்போ ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு உருவம் வருது. இந்த ஏலியன் உருவத்தை பார்த்தோடனே நம்ம ஹீரோயின் அவங்க கையில் இருக்க கன்னை வச்சு ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அசரவே இல்லை. இதில் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் வழியாக வெளியே வரலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏலியன் அங்கே வந்து நிற்கிது. இப்போ அந்த ஏலியன் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்குது. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் அந்த ஏலியன் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் லெஃப்டில் நடந்தால் அதுவும் லெஃப்டில் நடக்குது, இவங்க ரைட்டில் நடந்தால் அதுவும் ரைட்டில் நடக்குது. நம்ம ஹீரோயின் என்னென்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் அந்த ஏலியன் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கோவம் வந்து அதை அடிக்கலான்னு கை வாங்குறாங்க. அந்த ஏலியன் நம்ம ஹீரோயினை அடிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஏலியன் அப்படியே பின்னாடி போய் அவங்கள பிடிச்சி தடுக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன் அவங்கள பிடிச்சி தடுக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் அந்த டோரை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அதாவது அவங்களோட மேலே வெயிட்டாக ஒன்று விழுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதே தான் அந்த ஏலியனும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா, அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் அந்த ஏலியனும் நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இது அப்படியே நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவங்களோட கையில் ஒரு கிரானைட்டை எடுத்து அந்த ஏலியனோட கையில் அப்படியே கொடுக்குது. ஸோ இப்போ இது ரிஃப்ளெக்ஷன்னால அதுவும் வாங்குது. ஹீரோயினோட கை இப்போ அது மேலே படும்போது அப்படியே நம்ம ஹீரோயினோட உருவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுது. அப்படி மாறும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க அந்த கிளிப்பை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டே ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாங்க. ஹீரோயின் ஓடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியனோட கையில் இருந்த கிரானைட் அந்த இடத்துல வெடிச்சு பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. இப்போ அந்த ஏலியன் உருவமும் அங்கே இருக்க இடத்துல எல்லாம் தடுமாறி அதோட கை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கு. கை வைக்கிற இடம் எல்லாமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த இடம் மொத்தமாகவே இப்போ தீ பிடிச்சி எரியுது. ஹீரோயின் அந்த இடத்த விட்டே ரொம்ப தூரத்துக்கு வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த ஏலியனால் அஃபெக்ட் ஆன செடி கொடி மரம் மொத்தமுமே எரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி மொத்தமாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஷிம்மருங்கிற லேயர் மொத்தமாகவே வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகுது.
ஸோ இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் சீனில், அதை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ நடந்த மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாங்க. அவங்க அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் கேன் கிட்ட ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. இப்போ அவர் இதுதான் என்னோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் அதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 பேரோட கண்ணையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரோட கண்ணும் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஏலியன் இன்னும் சாகலை. இவங்க 2 பேரோட உருவத்தில் அந்த ஏலியன் இவங்க உடம்புலேயே கலந்துருச்சு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஏதாவது மூவி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மூவி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த மூவியை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.